இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸை பத்தி ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ கொடுக்க போறேன். ஸோ நீங்க என்ன வந்து கத்துக்க போறீங்க, பவர் பிஐனா என்ன, அதை பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் போல பார்ப்போம். ஸோ பவர் பிஐனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் அனாலிட்டிக் டூல்னு சொல்லுவாங்க. இதை வந்து மைக்ரோசாஃப்ட் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம கம்பெனியில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு விஷுவலைசேஷன் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு, அதாவது ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை வந்து ஒரு டேஷ்போர்டோ கிரியேட் பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட் டேஷ்போர்ட் மூலமா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அதில் வந்து நமக்கு டேட்டாக்குள்ள ஹிடனா இருக்கிற ஒரு பேட்டர்ன் இல்லை வந்து ஒரு ட்ரெண்ட் இல்லை வந்து அதில் இருக்கிற ஒரு இன்சைட் வந்து நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அது மூலமா நம்ம பிசினஸ்ல எடுக்கிற டெசிஷன்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கம்பெனியில் வந்து நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த பட்ஜெட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அந்த பட்ஜெட் மூலமா வந்து நம்ம கம்பெனி எப்படி அஃபெக்ட் ஆகும், ஏற்கனவே போயிட்டு இருக்கிற ப்ராசஸ்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இல்லை அதை எடுக்கிறதால நம்மளோட கம்பெனியில் எதுவும் அஃபெக்ட் ஆகாதா, அந்த மாதிரி நிறைய டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து திங்க் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்தால் மட்டும் பத்தாது. அதுக்கு வந்து டேட்டா, நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் நடந்த டேட்டா வந்து பேக் எண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பவர் பிஐ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிசினஸ் அனலிஸ்டாவோ இல்லை வந்து டேட்டா அனலிஸ்டாவோ ஜாப் லுக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் வந்து உங்களோட கரண்ட் கெரியர்லேருந்து நீங்கள் வந்து ஐடியில் வேற ஏதாவது கெரியருக்கு வந்து ஈஸியாக உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டூல் வந்து ஒரு பெஸ்ட் டூல்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பவர் பிஐ வந்து டைரக்டாக மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ன்றதோட மற்ற ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் கூடலாம் ஈஸியாகவே இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ், எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுற பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்து பவர் பிஐயாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட்டா ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியராவோ இல்லை டேட்டா அனலிஸ்டாவோ இல்லை ஒரு டேட்டா சயின்டிஸ்டாவோ இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் நிறைய டேட்டா ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே வந்து அதை நீங்கள் ஈஸியாக நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் பிஐ ஒரு பெட்டர் டூலாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு டெசிஷன் மேக்கர் லெவலில் இருக்கவங்க, அதாவது எம்பிஏ முடிச்சுட்டு மேனேஜர்ஸ் போல இருக்கிறவங்களாம் அவங்க வந்து நிறைய அனலைசிஸ் பண்ணி கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் பற்றியோ இல்லை வந்து ஒரு ஃபினான்ஸ் பற்றியோ இல்லை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பற்றியோ அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா இன்சைட் எடுக்கணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பவர் பிஐ வந்து ரொம்ப ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நான் டெக்னிக்கல் ஃபீல்ட்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்டோ இல்லை பிசினஸ் அனலிஸ்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா பவர் பிஐ வந்து ஒரு ரொம்ப ஈஸியான டூலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும், ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் டேட்டாலாம். உங்களால் வந்து ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோடிங் படிக்கணுன்ற அவசியம் இருக்காது. அதனால பவர் பிஐ உங்களுக்குலாம் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போயிருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் வந்து டைரெக்டாகவே வந்து இன்ட்ராக்டிவாக வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஈவன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீட்பேக்ஸில் கொடுக்கலாம். அது மூலமாக நாங்கள் அதை என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ திருப்பி அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 0 நாலேஜ் இருந்தால் போதும். பட் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு எக்ஸல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு டேட்டா ரிலேட்டட் கான்செப்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை உங்களால் குயிக்காகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிக்க முடியும். சரிங்களா. உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிகிற வரைக்கும் ஒரு அனாலிட்டிக்கல் மைண்ட் செட், அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி சூட்டபிளாக இருக்கும். ஸோ கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஈவன் வந்து இதிலே வந்து சில இடங்களில் வந்து நம்ம கொரிஸ் யூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மற்ற ப்ரோக்ராமிங்ஸ் படிக்கிற போல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. சரிங்களா. சரி வாங்க, பவர் பிஐ மூலமாக நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா விஷுவலைசேஷன்லாம் கிரியேட் பண்ண போகிறோம், இல்லை வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டேட்டா மஸ்ட் இல்லையா. பட் அந்த டேட்டா வந்து எங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு ஃபார்மெட்டில் டேட்டா வச்சிருப்பாங்க. ஈவன் வந்து ஒரே ப்ராஜெக்ட்டுக்கே டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸ்லாம் டேட்டா வச்சிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து இந்த பவர் பிஐ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுமான்னு நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற என்னென்ன டேட்டா சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குதோ, மோஸ்ட்லி என்னென்ன கம்பெனிஸ்லாம் டேட்டா ப்ரொவைட் பண்ணுதோ எல்லாத்துக்கூடையும் வந்து உங்களுக்கு பவர் பிஐ வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் வந்து புதுசாக ஏதாவது டூல்ஸ் வந்ததுனால இமீடியட்டாக வந்து அந்த பவர் பிஐ டீம் வந்து அதை ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வந்து டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸல் ஃபைலில் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டேட்டா பேஸில் இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஒரு JSON, XML, இல்லை ஒரு கிளவுட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து நம்ம பவர் பிஐல பண்ணலாம். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம என்னதான் வந்து வேரியஸ் சோர்சஸ்லேருந்து டேட்டா உள்ள கொண்டு வந்தாலும் அது நம்ம விஷுவலைஸ் பண்ற போல, அதாவது நம்ம சார்ட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ற போல டைரக்டா இருக்காது. நாம தான் வந்து அதை தேவையான ஃபார்மெட்டுக்கு வந்து மாற்றணும். அப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா டேட்டா வந்து கிளீனா இருக்காது. நம்ம வந்து அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்றது, அதில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் ஹேண்டில் பண்றது, மற்றபடி அதை வந்து ப்ராப்பரான ஒரு ஃபார்மெட்டுக்கு மாத்துறது
அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரீ ப்ராசஸிங் ஒர்க் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து பண்றதுக்காக பவர் பிஐ டெஸ்க்டாப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பவர் குவரி எடிட்டர் அப்படின்னு சொல்லி அடிஷனலா ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அது மூலமா நம்ம வந்து உங்களோட டேட்டாவை வந்து ப்ராப்பர் ஃபார்மெட்டுக்கு வந்து மாத்திக்க முடியும். ஸோ அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டா மாடலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த டேட்டா மாடலிங் கான்செப்ட்ல இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கலாம், நம்மளோட டேட்டா எல்லாமே ஒரே ஒரு டேபிள்ல இருக்காது, அதாவது ஒரே ஒரு எக்ஸல்ல இருக்காது, மல்டிபிள் எக்ஸல்ஸ் இருக்கும். ஈவன் நீங்க டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு டேபிள்ல இருக்காது, மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம்னா அந்த ஒவ்வொரு டேபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எப்படி ஒரு காலம் வந்து இன்னொரு காலமை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற போலலாம் வந்து இருக்கும். அதெல்லாமே வந்து டேட்டா மாடலிங்ல நம்ம ஈஸியா வந்து ரிலேஷன்ஷிப்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்னலாம் கால்குலேட் பண்ணணும், எப்படிலாம் வந்து குரூப் பை பண்ணணும், அந்த மாதிரியான மெஷர்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து டேட்டா மாடலிங்ல கிரியேட் பண்ண முடியும். இது உங்களுக்கு சிம்பிளா புரியுற போல சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல வந்து டேட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்றேன். என்கிட்ட ஒரு டேபிள் என்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் டேட்டா இருக்குது. இன்னொரு டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபினான்ஸ் டேட்டா இருக்கு, அவங்க என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன பே பண்றாங்க அதெல்லாம் இருக்குது. இன்னொரு டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் போய்க்குங்க, அதில் பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க்லேயே மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு லிங்க் இருந்திருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட வெப் பேஜுக்கு போகும். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் விட்டுருங்க, டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணால் போதும். ஈவன் வந்து அதோட வெர்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பவர் பிஐ மூலமாக நீங்கள் என்னென்ன பண்ணலாம் சொல்லி பேசிக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கோர்ஸில் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்துக்குங்க, அதாவது உங்கள் சிஸ்டமில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் வந்து விண்டோஸ் 10 இருக்கணும், அப்போ தான் வந்து செட் ஆகும், சரிங்களா. விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 11 எல்லாமே ஓகே தான். பட் விண்டோஸ் 7 மட்டும் கிடையாது, அதில் ஒர்க் ஆகாது. அதே போல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 10 ஆர் கிரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா. மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் இஸ் அவைலபிள் ஃபார் 32 பிட் அண்ட் 64 பிட். ஸோ யூஸ்வலாக விண்டோஸ் 8 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி விண்டோஸ் 10 அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே 64 பிட்டாக தான் இருக்கும், சரிங்களா. சரி, ஓகே, நம்ம வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கேட்குது. காமனாக வந்து 64 பிட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போதே எரர் சொல்லும், உங்களோட கம்ப்யூட்டர் வந்து 32 பிட் தான் சப்போர்ட் பண்ணணும்னு. அப்போ நீங்கள் வந்து இந்த நார்மலாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து 32 பிட்னு அர்த்தம். ஸோ என் கம்ப்யூட்டருக்கு வந்து நான் 32 பிட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் அதை மட்டும் செலக்ட் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பட் இன்ஃபேக்ட் என்னென்னா நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கேன்சல் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் 2 ஃபைலுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட டவுன்லோட் ஃபோல்டரில் போய் பாருங்கள், அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. இங்கே வந்து நான் 2 ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று 64 பிட்டோடது, இன்னொன்று வந்து நார்மலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 32 பிட்டோடது. ஸோ 2 அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி உங்களோட விண்டோஸ் ஓஎஸ் வந்து 10+11 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 64 பிட் டைரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். அதுவே விண்டோஸ் 8 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 32 பிட் இல்லை 64 பிட் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணதோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கம்ப்யூட்டர் வந்து 32 பிட் சப்போர்ட் பண்ணும், அதனால் நான் வந்து டைரெக்டாக இங்கே இந்த அப்ளிகேஷன் எடுத்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து விண்டோ வந்துருக்குது. இதில் எதுவும் பெருசாக செட்டிங்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்கு எஸ் கேட்கும், கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. லைசன்ஸ் பேஜில் மட்டும் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ்னு கொடுத்துருங்க. ஸோ டிஃபால்ட்டாக எங்கே இன்ஸ்டால் ஆகுதோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அது அப்படியே ஜஸ்ட் லீவ் இட். கிளிக் நெக்ஸ்ட். ஸோ கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்னு இருக்குது, ஓகே இருந்துட்டு போது நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன், சரிங்களா. மோஸ்ட்லி எந்த ஆப்ஷன்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது, ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் 64 பிட் இன்ஸ்டால் பண்ணாலும் எந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் அடிஷ்னலாக சேஞ்ச் பண்ண தேவையில்ல. லைசன்ஸ் பேஜில் மட்டும் ஐ அக்ரி ஃபார் த டேர்ம்ஸ்னு கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இட் மே டேக் சம் டைம். உங்களோட சிஸ்டம் கேப்பபிலிட்டியை பொறுத்து, கெப்பாசிட்டியை பொறுத்து இது டைம் சேஞ்ச் ஆகும், இன்ஸ்டாலேஷன் டைம். பட் ரொம்ப நேரம் எடுக்காது, கவலைப்படாதீங்க. ஓகே,
ஓகே, நான் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து இன்ஸ்டால்டு ஐக்கான் வரும், பவர் பிஐ ஐக்கான் வரும். ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எந்த இஷ்யூஸும் வராது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அட்மின் ரைட்ஸ் இல்லை அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், அதை கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரோட அட்மின் யாருன்னு சொல்லி அவங்கள வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் பண்ணால் போதும். எனக்கு ஐக்கான்ஸ் இங்கே வந்துருச்சு, பட் ஸ்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் முடியல. ஜஸ்ட் we will wait for a couple of minutes. அவ்வளோதான். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லான்ச் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப்னு இருக்குது. ஸோ அப்போ நான் ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னாலே அது வந்து லான்ச் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை எடுத்து விட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து என்னோட இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் மறுபடியும் பவர் பிஐ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஐக்கானை. ஓகே, ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகி பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களோட ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணதால் எனக்கு வந்து இங்கே ரீசெண்ட் ஐட்டம்ஸ்னு சொல்லி நிறையா ஃபைல்ஸ்லாம் காட்டுது இல்லைங்களா. இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்காது ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ இதில் என்னென்ன ஐக்கான்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மேலே வந்து ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஹோம் விண்டோவில் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும், சரிங்களா. ஸோ எங்கெங்கேருந்துலாம் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பவர் பிஐ வந்து எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற விண்டோவாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக என்ன பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட் வந்து சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட பவர் பிஐ சர்வீஸும் பவர் பிஐ டெஸ்க்டாப்பும் வந்து கனெக்ட் ஆகும். அதாவது நீங்கள் இங்கே பண்ணுற ஒர்க்கெல்லாம் கடைசியாக நீங்கள் பவர் பிஐ சர்வீஸில் வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணால் தான் நம்ம மற்றவங்களுக்குலாம் வந்து அதை ஷேர் பண்ண முடியும். ஸோ இதில் நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட பர்சனல் மெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. அஃபிஷியல் மெயில் ஐடி இல்லை வந்து உங்கள் காலேஜோட மெயில் ஐடி அந்த மாதிரி இருந்து அவங்க வந்து பவர் பிஐ லைசன்ஸ் வச்சுருந்தா தான் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா. ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மெயில் ஐடியை கொடுத்து ஜஸ்ட் வந்து கண்டினியூ கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். அது இன்டர்நெட் கூட வந்து சிங்க் ஆகும். ஸோ உங்களை இந்தமாரி வந்து உங்கள் அக்கௌண்ட் ஏற்கனவே கனெக்ட் ஆகிருந்ததுன்னா இந்தமாரி கேட்கும். இல்லை அப்படின்னா டைரெக்டாக உங்களை பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டது அப்படின்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருக்கதால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சைன்இன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னால் வந்து இங்கே டாப் பாரில் பார்த்திபன் கண்ணன் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. ஸோ என்னோடய லாகின் வந்து இங்கே சைன்இன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இவ்வளோதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் ஃபார் இன்ஸ்டாலேஷன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடியாக இருக்கிறோம், அதாவது பவர் பிஐயில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து ஒரு முறை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணும்போது என்னென்னா நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணதால் அதுக்கு மேலே என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கிற டேஷ்போர்ட்ஸ் நான் ஏற்கனவே ஏதாவது ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து புல் பண்ணிவிட்டு வந்து என்னோடய ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து காட்டும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ நாம் வந்து பவர் பிஐயில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸ். லாஸ்ட்டாக வந்து நான் பார்க்கும்போது ரீசெண்ட் ஃபைல்ஸ் கம்மியாக தான் காமிச்சது இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து க்ளவுடில் ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே புல் பண்ணிட்டு வந்துடுது. ஈவன் என்னோடய ரெக்கமெண்டட் ஐட்டம்ஸில் பாருங்கள் நான் வந்து க்ளவுடில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், பவர் பிஐ சர்வீஸில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கணும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். உங்களுக்கு வந்து எடுத்தோடனே ரெக்கமெண்டட் எம்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈவன் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட் டைம் வந்து இருக்காது, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாலேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேசிக்காக என்னென்ன இன்டர்ஃபேஸ்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் பவர் பிஐயில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஹோம் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் கெட் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஹோம் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் உங்களால் வந்து ஒரு அடிஷ்னல் விண்டோ பார்க்க முடியும். இதில் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆல் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்குது. அதாவது உங்களால் பவர் பிஐயில் என்னென்ன டேட்டா சோர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ண முடியுமோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. அதாவது இது இல்லாத ஆப்ஷன்ஸுமே இருக்காது. புதுசாக ஏதாவது நியூ டேட்டா ஃபார்ம், டேட்டா பேஸ் அந்த மாதிரி வந்து யாராவது ஒரு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இமீடியட்டாக வந்து பவர் பிஐயில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இந்த டாஸ்க்கில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துக்கிறேன். நம்ம அங்கே கெட் டேட்டா ஃப்ரம் சோர்ஸ்னு கொடுத்ததால அந்த விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ அதை ஜஸ்ட் லீவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்குது. என்னென்ன வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் வியூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டூல் டிப்பில் காட்டுது இல்லைங்களா. ஸோ இது வந்து டிஃபால்ட் வியூ. நீங்கள் பவர் பிஐ ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு டேட்டா லோட் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ரிப்போர்ட் வியூவில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட் வியூஸ், இந்த வியூஸை பொறுத்து உங்களுக்கு இங்கே இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வியூ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த நோட் பண்ணீங்கன்னா இந்த மேலே இருக்கிற மெனுலாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் சரிங்களா. பட் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வியூ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம டேட்டா மாடலிங் இதெல்லாமே வந்து பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்து DAX அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து கொரி வியூ, அதாவது காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம கொரியில் மட்டும்தான் பண்ண முடியும். அதெல்லாம் DAXல வரும் சரிங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட் வியூன்றதுல தான் வந்து டேட்டாவை லோட் பண்ணிட்டு அதில் நமக்கு தேவையான ரிப்போர்ட், ஒரு கம்பெனியோட வந்து ஃபினான்ஸ், ப்ராஃபிட் லாஸ் ரிப்போர்ட், இல்லை வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா இந்த விண்டோவில் தான் நம்ம எல்லாமே வந்து பில்டு பண்ணுவோம் சரிங்களா. இந்த டேபிள் வியூன்றது ஜஸ்ட் நம்ம லோட் பண்ண டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக டேபிளில் என்னென்ன டேட்டா இருக்குது, என்னென்ன காலம் இருக்குன்றதெல்லாம் இதுல வந்து வியூ பண்ண முடியும். மாடல் வியூங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க மல்டிபிள் டேபிள்ஸ் லோட் பண்றீங்க. அப்போ வந்து ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் SQL வந்து நம்ம RDBMS எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைன்னா, ரிலேஷனல் டேட்டா பேஸ்னு ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் எப்படி வந்து பிரைமரி கனெக்ட் ஆயிருக்கு, மற்றதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத இதுல வந்து நம்ம மாடல் வியூல பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க அதை தான் ஆக்சுவலி டேட்டா மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான போல டேட்டாவை மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து எடுத்து வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபைனல் விஷுவலைசேஷனுக்கு ஏற்ற போல ஒரு ஃபார்மெட்டை கிரியேட் பண்றது சரிங்களா. கடைசியா இருக்கிறது DAX கொரி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணுவோம், அதாவது இந்த கோர்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வியூஸ் எப்படி ரிப்போர்ட் பில்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துப்போம். ரெண்டாவது வந்து டேபிள் எப்படி வந்து நம்ம மாடல் பில்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அதெல்லாமே வந்து இதில் பார்த்துப்போம். மாடல் வியூ நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதில் சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா. ஸோ DAX மட்டும் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் பார்ப்போம், பட் கம்ப்ளீட்டாக வந்து இதில் கவர் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வியூஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வாங்க. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட்ஸ் இருக்கும் சரிங்களா. ஒன்று வந்து டெஸ்க்டாப் லே அவுட். நீங்கள் எந்த ஒரு லே அவுட் பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது டெஸ்க்டாப் லே அவுட்டில் வரும். ரெண்டாவது வந்து மொபைல் லே அவுட் இருக்குது. மொபைல் லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் மேனேஜர்ஸுக்கு இல்லை வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து மொபைலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த விண்டோவே பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் இருக்கிற போல தான் வரும். உங்களோட லே அவுட் அதுக்கேற்ற போல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அது வந்து ரொம்ப வித்தாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்ல மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து மொபைல் லேஅவுட்ல வந்திருக்கும். ஸோ அதே போல் வந்து இங்கே பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ டிஃபால்ட்டாக நான் டெஸ்க்டாப் லேஅவுட்டே வச்சுக்கிறேங்க, மொபைலில் பற்றி ஒர்க் பண்ண போகிறதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சு நீங்கள் எவ்வளோ பேஜ் ஆஃப் ரிப்போர்ட் வேணாலுமே கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மேலே போங்க. ஸோ இதில் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஃபைல் ஒன்றும் கிடையாது, நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் வந்தது இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீனில் வந்துருக்கும். ஸோ அகைன் வந்து நம்ம இதில் வேறு ஏதாவது ஃபைல் ரிப்போர்ட் சூஸ் பண்ணோம்னா சூஸ் பண்ணிக்கலாம். பேக் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் பேக் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோம், இன்செட், மாடலிங், வியூ, ஆப்டிமைஸ், ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மெனு விண்டோ. இந்த மெனுவில் வந்து நம்ம ரிப்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், இல்லை வந்து டேட்டா டேபிள் பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ், மாடலிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது டேட்டா பேன், உங்களால் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொலாப்ஸ் பண்ண முடியும். ஸோ 3 கைண்ட் ஆஃப் பேன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா. சப்போஸ் நீங்கள் இது உள்ள டேட்டா லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து டேட்டா பேனில் வரும். உங்களால் வந்து இங்கே என்ன டேபிள் இருக்குது, சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸல் உள்ள லோட் பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன டேபிள்ஸ், என்னென்ன ஷீட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து இங்கே உங்களால் விசிபிள் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்த யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு தேவையான சார்ட்ஸில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வேணும், என்னென்ன சார்ட்ஸ் வைக்கணும், எப்படி வந்து விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே விஷுவலைசேஷனில் கொடுத்துருக்கோம்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாவை ஃபில்டர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஓட்டிங் டேட்டா எடுக்கிறோம். அந்த ஓட்டிங் டேட்டால வந்து ஏகப்பட்ட சிட்டிஸ்லேருந்து ஓட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு வந்து கடலூர் சிட்டியில் மட்டும் இருக்கிற டேட்டாவை ஃபில்டர் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஃபில்டர் வச்சு கொடுத்துக்கலாம். ஈவன் வந்து யூசருக்கு வந்து இன்டராக்டிவ் ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா, யூசரே வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸ்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இதை பற்றி இந்த 3 பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வந்து அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூசர், அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் வந்து வியூஸ், என்ன கைண்ட் ஆஃப் வியூஸ் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் மெனு, அதுக்கேற்ற போல என்னென்ன மெனு ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி பிளான்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறது, விஷுவலைசேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இங்கே ஹோம் மெனு இருக்கு இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்க கிளிப் போர்ட் டேட்டா கொரிஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா ரிப்பன் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கெட் டேட்டான்னு ஒன்று இருக்கு, எக்ஸல் ஒர்க் புக், ஒன் லேக் டேட்டா ஹப், எஸ்கியூஎல் சர்வர், என்டர் டேட்டா, டேட்டாவர்ஸ், ரீசன் சோர்சஸ்ன்னு இருக்கு இல்லையா. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல எங்கேருந்து நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா எப்படி மேனுவலா டேட்டா என்டர் பண்ணி அதை வந்து நம்ம பவர் பிஐல யூஸ் பண்ணிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ என்டர் டேட்டா கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் விண்டோ வந்துருக்குது. இதில் கிரியேட் டேபிள்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவலாக நமக்கு தேவையான டேபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி டீம் மெம்பர்ஸோட டேட்டா வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் காலமோட ஹெட்டர் நீங்கள் நேம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எம்ப்ளாயியோட ஐடி நம்பர் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது காலமுக்கு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இன்செர்ட் காலம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அகைன் டபுள் கிளிக் பண்ணி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் இன்னொரு காலம் தேவைப்படுது. இதில் மேபி அவங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட், சும்மா என்னென்ன தேவையோ நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது போல் வந்து இங்கே நீங்கள் ரோ வந்து ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு எம்ப்ளாயி டேட்டாவை நான் இதில் ஆட் பண்ணிட்டு வரேன். 24001 மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. டேப் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செல்லுக்கு மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் 34. ஓகே, இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து மறுபடியும் டேப் அடிச்சிங்க அப்படின்னா இன்னொரு காலம் கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால் அது நமக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். இதில் நான் வந்து டெலீட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்த ரோவுக்கு மேனுவலாக இங்கே போய் என்டர் பண்ணி டபுள் கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் ரோ ஆட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அகைன் இங்கே போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ டேட்டா வேணுமோ மேனுவலாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஈவன் வந்து நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸலில் டேட்டா இருந்ததுன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி கூட இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். அது டைரெக்டாக கிளிப் போர்டில் இருந்து உங்களுக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து டேபிள் நேம் நம்ம இங்கே செட் பண்ணுறது, இதில் டிஃபால்ட்டாக டேபிள்னு இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எம்ப்ளாயி டீம் மெம்பர்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நான் கேன்சல் கொடுத்தோம்னா நம்ம ஒர்க் எல்லாமே அப்படியே கேன்சல் ஆகிடும், எதுவுமே வந்து சேவ் ஆகாது. இந்த எடிட்டுங்கிறது நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் கொரி எடிட்டர் அப்படின்றது சொல்லுவாங்க. இதையும் நம்ம லேட்டாக பார்ப்போம், இப்போதைக்கு வேணும். இங்கே இருக்கிற லோட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இந்த லோட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இட் வில் டேக் சம் டைம். ஸோ இங்கே டேட்டா பேன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. யூ ஹவ் டு வெயிட் ஃபார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம என்டர் பண்ண டேட்டாலாம் அது வந்து உள்ள லோட் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 3 rows லோடட் அப்படின்னு சொல்லிச்சு இல்லைங்களா. ஸோ இந்த டேட்டா பேனில் உங்களால் அந்த டீம் மெம்பர்ஸ்ன்ற ஒரு டேபிள் பார்க்க முடியுது. அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் போல ஒரு சிம்பிள் கிரியேட் ஆகிருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கிற காலம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் எடுத்துக்கும், மற்றதெல்லாம் டெக்ஸ்ட் காலமாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாக ரிப்போர்ட் வியூவில் இருக்குது. ஸோ நான் இங்கே ஏற்கனவே வியூ சொல்லியிருப்போம் இல்லைங்களா போன கிளாஸில்.
இங்கே டேட்டா காலம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ டேட்டா வியூவில் பார்க்கும்போது உங்களால் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ண ஒர்க்கை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே போயிட்டு இந்த டாப் கார்னரில் சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதில் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைல் மெனுவில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சேவ் கிளிக் பண்ணுங்கள். சேவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு பாப்அப் டயலாக் ஓப்பன் ஆகுது, எந்த நேமில் சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எம்ப்ளாயி டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் பாருங்க, PBIX அப்படின்னு சொல்லி ஃபார்மேட், அதாவது பவர் பிஐ ஃபைலாக வந்து இதில் சேவ் ஆகுது. ரீசெண்டாக நான் எங்கெங்கே சேவ் பண்ணிருக்கணும் அந்த லொக்கேஷன் இங்கே காட்டும். எனக்கு வந்து இதை நான் வேற லொக்கேஷனில் சேவ் பண்ணுறதுக்காக மோர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ரௌஸ் தீஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா, இதில் சேவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் OneDriveல சேவ் பண்ணுறதா இருந்தாலும் OneDriveல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ப்ரௌஸ் தீஸ் டிவைஸ் கொடுத்துட்டு என்னோட டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் போய்க்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு பவர் பிஐ ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அது உள்ள ஃபைல் நேம் மறுபடியும் கொடுங்க. அப்போ நம்ம அங்கே எதுக்கு கொடுத்தோம் தெரியல. ஓகே, டிஃபால்ட்டாக அது சேவ் ஆகிறதுக்காக அந்த லொக்கேஷனில் கேட்டது. பட் ஸ்டில் இங்கே அகைன் கேட்குது. எம்ப்ளாயி டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு PBIX அப்படின்னு சொல்லி சேவ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு டைரெக்டாக அங்கேருந்தே வந்து ஓப்பன் பண்ண முடியும் சொல்லி பார்ப்போம். ஸோ பவர் பிஐ ஒர்க்ஸ் நம்மளோட ஃபைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா PBIX ஃபைல் வந்து ஆல்ரெடி சேவ் ஆகிருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பவர் பிஐயில் லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பவர் பிஐ வச்சு அதுலேருந்து ஓப்பன் கொடுத்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பவர் பிஐயில் நம்ம கடைசியாக கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த டேபிள் அதோட இது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளால் வந்து டேட்டா இங்கே பார்க்க முடியுது. ஈவன் வந்து நீங்கள் டேபிள் வியூவில் போனீங்க அப்படின்னா உங்களோட என்னென்ன டேட்டா சேவ் பண்ணியிருந்தீங்களோ அதுவும் வந்து இங்கே லோட் ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் வந்து மேனுவலாக என்டர் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஃபைலை நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் லோட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டைரெக்டாக இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹோம் மெனுவில் டேட்டா ரிப்பனில் எக்ஸல் ஒர்க் புக் இருக்குன்னு இல்லையா, இந்த ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கெட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆளில் எக்ஸல் ஒர்க் புக்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்திருக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைல் கிளிக் பண்ணிக்கங்க. இதுலேயும் வந்து எக்ஸல் ஒர்க் புக்னு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எக்ஸல் லோட் பண்ணுறதுக்கு. நான் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக இங்கே எக்ஸல் ஒர்க் புக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோர்ஸில் வந்து டேட்டா அட்டாச் பண்ணியிருப்போம், கோர்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து மூவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரில் மூவிஸ்னு ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கும். இதை வந்து லோட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் ஒரு 2 ஷீட் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஒன்று வந்து மூவிஸ்க்காக, இன்னொரு ஷீட் வந்து அதோட ரேட்டிங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ 2 ஷீட்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் நேவிகேட்டரில் 2 ஆப்ஷன்ஸ் காட்டுது. நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு ஷீட்டை மட்டும் லோட் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் ஷீட்ஸ் கூட செலக்ட் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து உங்களால் இங்கே ப்ரிவியூ பார்க்க முடியும். இந்த மூவிஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மூவிஸோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அதே போல் ரேட்டிங்ஸ் டேபிளும் எனக்கு தேவைப்படுது, அதனால் அதையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு மூவிஸோட ரேட்டிங்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, என்ன டைம் ஸ்டாம்ப் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ லோட் கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு 2 டேபிளும் லோட் ஆகிடுச்சு. அதில் எவ்வளோ ரோஸ்ன்ற கொண்டு அது காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பேன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளால் வந்து 2 டேபிளையும் இங்கே பார்க்க முடியுது. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அது உள்ள என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை ஈவன் வந்து நீங்கள் டேட்டாவை வியூ பண்ணணும்னா டேபிள் வியூ போயிடுங்க. ஸோ எந்த டேபிள் இங்கே செலக்ட் ஆகிருக்குதோ அந்த டேட்டா வந்து இங்கே லோட் ஆகும். சரிங்களா, இதே போல் ரேட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ரேட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டேட்டா வந்து உங்களுக்கு இங்கே லோட் ஆகும். ஸோ சப்போஸ் இந்த டேட்டா மாடலை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் சேவ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ நமக்கு ரீசன்ட் லொக்கேஷனில் லாஸ்ட்டாக ஃபைல் சேவ் பண்ண லொக்கேஷனே காட்டுது. அதனால் நான் இங்கே டைரெக்டாகவே வந்து மூவிஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் நேம் கொடுத்துட்றேன். டிஃபால்ட் ஃபார்மேட் PBIXல இருக்குது. ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க. ஸோ
ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைல், அதாவது கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைல் எப்படி வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கெட் டேட்டா ஆப்ஷன் போய்க்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டேப் போய்க்குங்க. இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸல் ஓப்பன் பண்ண போல அது கீழே வந்து டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வின்னு போட்டிருக்கு. ஸோ அது என்ன டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி எக்ஸல் ஃபைல் கிடையாது, ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஸோ நம்மளோட கோர்ஸ் டேட்டாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது இல்லைங்களா, இதோட டைப்பிங்கை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஎஸ்வின்னு போட்டிருக்கும். சரிங்களா, இது ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி எடிட் நோட் பேட் கொடுக்குறேன். இதை நீங்கள் எக்ஸலில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். அதே போல் வந்து உங்களால் வெறும் ஜஸ்ட் நோட் பேட்ல நீங்க ஒர்க் பண்ணாலே ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூஸும், அதாவது ஒரு காலம்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கமா போட்டு செப்பரேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால இதை வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இதை நீங்க எக்ஸல்ல ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே, எனக்கு அடுத்த ஸ்க்ரீனில் வந்திருக்கு. சாரி, ஓகே. ஸோ இப்போ அதே டேட்டா தான் உங்களுக்கு இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அந்த கமாவை பேஸ் பண்ணி இது எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக என்ன கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு காலம்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. இதை தான் வந்து சிஎஸ்வி ஃபைல்னு சொல்லுவாங்க. ஈவன் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு வார்னிங் கூட இருக்கும் பாருங்க, பாசிபிள் டேட்டா லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கமா செப்பரேட்டட் ஃபைலை பொறுத்த வரைக்கும் டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். இது வந்து ஃபார்மட்ஸோ இல்லை மற்ற இன்ஃபர்மேஷன்ஸோ ஸ்டோர் பண்ணாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காலமை வந்து ஹைலைட் பண்ணுறேன். சரிங்களா, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து போல்டு கொடுத்துக்கிறேன், இல்லை வந்து ஃபாண்ட் கலர் கொடுக்குறேன். இதெல்லாமே நீங்கள் பண்ணும்போது எல்லாமே இருக்கிற போல இருக்கும். பட் நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க, சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அகைன் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து எந்த சேவிங்ஸும் இருக்காது. அதாவது நம்ம கலர் அடிச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபார்மட்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைலில் வந்து சேவ் ஆகாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் போல தான். பட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா சயின்ஸ் இல்லை டேட்டா அனலைஸ் ஒர்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களுக்கு டேட்டா மட்டும்தான் தேவை, அதோட ஃபார்மட்டிங் தேவையில்லை. யூஸ்வலாக ஃபார்மட்டிங் எதுக்காக பண்ணுவாங்க, எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி விசிபிளாக ஒர்க் பண்ணும்போது ஃபார்மட்டிங் வந்து நமக்கு ஈஸியாக ரீடபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா. பட் அந்த மாதிரி நீங்கள் கலர் அடிக்கும் போது இல்லை வந்து போல்டு பண்ணும்போது அது வந்து அடிஷனல் மெமரிஸ் எடுத்துக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலில் மேக்ஸிமம் உங்களால் ஒரு 2 lakhs rows தான் வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கு மேலேயே வைக்கலாம். பட் அதுக்கு மேலே போக போக எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஸ்லோவாகிடும், இல்லை வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி வந்து சிஎஸ்வி ஃபைலாக வைக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ ஜிபி ஆஃப் ஃபைல்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். பட் அதை ஓப்பன் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி வந்து நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்ஸில் அந்த சிஎஸ்வி ஃபைல்ஸை வந்து ஈஸியாக லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த சிஎஸ்வி ஃபைலை நம்ம எப்படி பவர் பிஐயில் லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்னப்போல அந்த டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி ஃபார்மேட் அதுக்காக தான் சூஸ் பண்ணுறோம். அதை கொடுத்துட்டு கனெக்ட் கொடுங்க. ஸோ நான் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபோல்டர் லொக்கேஷனில் இன்கம் எவாலுவேஷன் கொடுத்துருக்கு. ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ லோட் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரிவியூ காட்டுது இல்லைங்களா. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பார்த்த ஃபைலில் வந்து கமா போட்டு செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த டெலிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று, கமா அப்படின்னு சொல்லியிருக்கு. சம்டைம்ஸ் வந்து காலன் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா செமிகாலன் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஈவன் டேப் கூட யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ உங்கள் ஃபைலுக்கு ஏற்ற போல நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக காலம்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா வேல்யூவும் சேர்ந்து ஒரே காலமில் வந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த டெலிமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நான் இங்கே வந்து லோடு கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, ஸோ டோட்டலாக 32,000 rows வந்து நமக்கு லோட் ஆகிருக்குது. லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா பெனில் நம்மளால் டேபிள் பார்க்க முடியுது. சரிங்களா, எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு டீட்டெயில் இருக்குது. ஈவன் டேபிள் வியூவில் போனீங்க அப்படின்னா அதோட ஒட்டுமொத்த வேல்யூஸ் நீங்கள் வந்து இங்கே விசிபிளாக வியூ பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு மாடலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் நமக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண யூஸ் ஆகும். ஜஸ்ட் சேவ் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டா நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லி சேம் லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோவில் டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஹோம் டேப்ல உங்களுக்கு வந்து டேட்டான்ற ரிப்பனில் இருக்கிற ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி வெப் சோர்ஸ்லேருந்து எப்படி டேட்டா கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லி கொரி ரிப்பனில் இருக்குது இல்லைங்களா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் டாஸ்க்கோ இல்லை டேட்டா சயின்ஸ் டாஸ்க்கோ பார்த்தீங்க அப்படின்னா ETL ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன். அதுதான் வந்து டேட்டா எப்படி வந்து வேரியஸ் சோர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த செக்ஷன்ல நம்ம கம்ப்ளீட்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. அதாவது யூசர் வந்து டேட்டா லோட் பண்ணும்போது, அதாவது டேட்டா கிரியேட் பண்றாங்க, டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வந்து அவங்க வந்து நார்மலா எந்த மெத்தட்ல வேணாலும் வச்சிருக்கலாம். பட் நம்ம ஒரு விஷுவலைசேஷன் போகும்போதோ இல்லை ஒரு மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போதோ நமக்கு தேவையான ஃபார்மேட்ல அந்த டேட்டாவை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம ஒரிஜினல் டேட்டாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரிஜினல் டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மெத்தடாலஜிலாம் மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்காகவும் நம்ம வந்து அதை மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்ல ஒரிஜினல் சோர்ஸ்ல, அதாவது ரா டேட்டான்னு சொல்லுவாங்க, வேரியஸ் சோர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட விஷுவலைசேஷனுக்கு, எஸ்பெஷலி பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். அது பில்ட் பண்றதுக்கான இல்லை ஜென்ரேட் பண்றதுக்கான டேட்டாவை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, எந்த மாதிரி நம்ம டேட்டா இருந்ததுன்னா நம்மளோட விஷுவலைசேஷனுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷனோட நம்ம பண்ண போறோம். சரிங்களா. ஸோ இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் கொரி எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்பில்ட்டா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பவர் கொரி எடிட்டர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இதுல டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா கொரிஸ்ல வந்து 0ன்னு கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் எதுவுமே டேட்டா லோட் பண்ணல. ஸோ நீங்க லோட் பண்ற ஒவ்வொரு டேட்டா டேபிளும் இதுல வந்து கொரி அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகும். அதுல நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்றோமோ அது ஒரு ஸ்டெப்பா வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு இருக்கிறது கொரி பேன். சரிங்களா. அதை நீங்க வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹோம் விண்டோல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிஃபால்ட்டா வந்து இங்க அப்ளை க்ளோஸ்னு இருக்கு. நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் கடைசியா இதுல அப்ளை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்பதான் வந்து அது அப்டேட் ஆகும். உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ கொரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்ல லோட் டேட்டா ஆப்ஷன் இருந்தது இல்லைங்களா, அதே ஆப்ஷன்ஸ் தான். நீங்க எப்படி வந்து கெட் டேட்டான்னு கொடுத்து அந்த ஆப்ஷன்ஸ் டேட்டா எல்லாம் வந்து கனெக்ட் பண்றீங்களோ அதே ஆப்ஷன்ஸ் வந்து இங்க நியூ சோர்ஸ்னு இருக்குது இல்லைங்களா. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கனாலும் அதே விண்டோ தான் வரும். இதுல வந்து நீங்க எக்ஸல் கனெக்ட் பண்றது, டெக்ஸ்ட் ஜேசன் இல்ல வெப் கனெக்ட் பண்றது எல்லாமே நம்ம வந்து டேட்டா கனெக்ட் ஆப்ஷன்ல பார்த்தா சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுல ஒரு எக்ஸல் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி எக்ஸல் ஃபைலை வந்து லோட் பண்ணிப்போம். நம்மளோட கோர்ஸ் டேட்டால ஆன்லைன் ரீட்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலா நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுல உங்க டேபிளை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ரிவியூ இங்கே காட்டும். ஸோ நான் வந்து செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப்ல யூஸ்வலாக அந்த டேட்டா பேனுக்குள்ள வரும். நமக்கு பவர் கொரி எடிட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல கொரி அப்படின்னு சொல்லி ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயே வந்து நீங்க மறுபடியும் நியூ சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து புது டேபிள் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். அது எல்லாமே புது நியூ கொரிஸா இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ இங்கே வந்து உங்களால் என்ன பார்க்க முடியுதுன்னா அதோட டேபிளோட ப்ரிவியூஸ் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து பேசிக்கான அந்த டேட்டாவோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஸோ இது டிஃபால்ட்டா ஃபைல் நேம் என்ன இருந்ததோ அதை எடுத்துட்டு வந்திருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா கொரி நேம் மாத்திக்கலாம், அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம், அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க 2 செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து எனபிள் லோட் டு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல இப்போ நம்ம வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா லோட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவோம், அதாவது டேஷ்போர்டு இதெல்லாமே ஜெனரேட் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு இந்த ரிப்போர்ட் இந்த டேட்டாவை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாமா வேணான்றதுக்கு தான் இந்த செக் பாக்ஸ். அது போல இன்க்ளூடிங் ரெஃப்ரெஷ் ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஃபைலை கனெக்ட் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து இப்போ நம்ம ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கேன்சல் ஆயிடும். சப்போஸ் ஃபியூச்சர்ல அவங்க நிறைய ரோஸ் ஆட் பண்றாங்க, இல்ல காலம்ஸ் ஆட் பண்றாங்க, இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து இங்க நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ்னு இருக்குது. அதாவது ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது அதுலயும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். அதே போல இங்க கொரி எடிட்டர் விண்டோல இங்க பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நீங்க அங்க சேஞ்சஸ் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அங்க இருந்து இங்க வந்து புல் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ இந்த டிஃபால்ட்டா இந்த 2 ஆப்ஷனுமே அப்படியே ஓகே சொல்லிடுங்க. ஸோ இதில் நீங்க இப்போதைக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா அப்ளைடு ஸ்டெப்ஸ்னு இருக்குது இல்லையா. டிஃபால்ட்டாவே டேட்டா லோட் பண்ணும்போது உங்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சோர்ஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃபால்ட் டேட்டா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேவிகேஷன்ல நம்ம எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் மட்டும் இங்க லோட் ஆயிட்டு வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட்டட் ஹெட்டர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா லோட் ஆகும்போது ஃபர்ஸ்ட்
ரோல உங்களோட காலம் நேம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அதை வந்து காலமா மாத்தி இருக்குது. ஸோ ப்ரமோட்டட் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது நான் இதை கிளிக் பண்ணும்போது அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹெட்டரா மாதிரி இருக்கு, அதை தான் சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பவர் பிஐ வந்து டிஃபால்ட்டாவே உங்களோட டேட்டா டைப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதாவது ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டா டைப்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ப்ரமோட்டட் ஹெட்டர்ல கிளிக் பண்ணும்போது இங்க பாருங்க இன்வாய்ஸ் நம்பர், அதுக்கு பக்கத்துல வந்து ABC 123 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் டெக்ஸ்ட்டும் இருக்கலாம், நம்பர்ஸும் இருக்கலாம்னு அர்த்தம். அதே போல் ஒவ்வொரு காலம்லையும் உங்களால் ABC 123 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஜென்ரல் டைப். யூஸ்வலாக வந்து நீங்கள் டேட்டா லோட் பண்ணும்போது ஜென்ரல் டைப்பாக தான் இருக்கும். பட் பவர் பிஐ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதோட டேட்டா டைப்பை ஃபுல்லாகவே வந்து டேட்டாவை ரீட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவான்டிட்டின்ற காலம்ல பார்த்தீங்கன்னா 1 2 3 மட்டும் இருக்குது. அதாவது இதில் வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குதுன்னு அர்த்தம். சேம் லைக் தட் இங்கே இன்வாய்ஸ் டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கேலண்டர் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக டேட் அண்ட் டைம் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிச்சு. இது நீங்கள் அடுத்த இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இருக்காது, ஜஸ்ட் வந்து டெக்ஸ்டா தான் இருக்குது பாத்துக்கங்க. சரிங்களா. ஸோ இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் வந்து பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த நம்ம கொரி எடிட்டர்ல, அதாவது ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லி பண்ண போறோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த அப்ளைடு ஸ்டெப்ஸ்ல தான் ஒரு ஸ்டெப்பா ஆட் ஆகிட்டே வரும். ஈவன் வந்து அந்த அப்ளைடு ஸ்டெப்ல என்ன செட்டிங்ஸ் இருந்திருக்குன்னு நீங்க வந்து இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே போல் நேவிகேஷன் இருக்குது. இந்த நேவிகேஷனில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆன்லைன் ரீட்டைல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்பை வந்து இங்கே காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்டெப்ஸ் வேணாலும் இதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. அதே போல் எந்த டைமில் வேணாலும் அந்த ஸ்டெப்ஸை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும், சப்போஸ் வந்து ரிலேட்டட் ஸ்டெப்ஸாக இருந்ததுன்னா, அதாவது இப்போ நான் வந்து இங்கே நேவிகேஷனை டெலிட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், இந்த நேவிகேஷனை பேஸ் பண்ணி தான் அடுத்த டேட்டா எல்லாமே வந்திருக்கு. அப்போ இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே டெலிட் ஆகிடும். அதுவே அன்ரிலேட்டட் ஸ்டெப்ஸ் அப்படின்னா, அதாவது நீங்க பண்ற ஒரு சேஞ்ச், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம்ல வந்து நான் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா அது மற்ற காலம்லாம் ஆகியிருக்காது. அப்ப அந்த மற்ற காலம்ல பண்ண ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, இந்த காலம்ல பண்ண ஸ்டெப்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகும். அது எல்லாமே நம்ம 1 by 1 ஃபியூச்சர் வீடியோல வந்து பார்ப்போம். இப்போதைக்கு பேசிக்ஸா இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா. ஸோ நம்ம டேட்டா லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து கொரி பேன்ல வந்துருக்குது. அது இல்லாம நம்மளால வந்து இங்க ப்ரிவியூ பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பாத்தீங்க. அதுக்கப்புறம் அப்ளைடு ஸ்டெப்ஸ் இருக்குது. இது இல்லாம இதை வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இங்கே வந்து ஒரு கொரி லாங்குவேஜ் போல தான் வரும். அந்த கொரி லாங்குவேஜ் வந்து ஃபார்முலாஸாக தான் வந்திருக்கும். சரிங்களா. நீங்கள் என்ன ஸ்டெப் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டெப்போட ஃபார்முலா இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ்னு கொடுத்தோடனே அது என்ன எடுத்திருக்கு, எக்ஸல் டாட் ஒர்க் புக், அதுக்கப்புறம் ஃபைல் டாட் கண்டென்ட் போட்டு நம்ம லொகேஷன் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஃபார்முலாவை நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ணீங்க அப்படின்னாலே பவர் கொரி எடிட்டரில் உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ அப்போ இதில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து ஒரு பவர் கொரியா தான் இருக்கும். சரிங்களா. அதை எம் கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நியூ கொரி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதுல ரீசன்ட் சோர்சஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டா செலக்ட் பண்ண டேபிள்ஸ் எல்லாமே காட்டும். ஈவன் நீங்க மேனுவலா டேபிள் வந்து கிரியேட் பண்ணனாலும் என்டர் டேட்டா கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்ல கெட் டேட்டான்றதுல பார்த்தா அதே ஆப்ஷன்ஸ் தான். பட் எனிவே இப்போ நம்ம டேட்டா எல்லாமே லோட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இந்த டேட்டா உங்களுக்கு வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்லயும் லோட் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபைனலா இங்க வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதுல கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் ஆயிட்டு உங்க பவர் பிஐ டெஸ்க்டாப் போயிடும். அதுவே வெறும் அப்ளை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் போகாது. இது ஜஸ்ட் இந்த விண்டோ ஓப்பன்ல இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு அப்ளை பண்ணி சேவ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்னா எதுவுமே சேவ் பண்ணாம க்ளோஸ் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அப்ளை க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் வந்து லோட் ஆகிடும். சரிங்களா. உங்களுக்கு லோட் ஆகும்போதே சம்டைம்ஸ் இந்த இடத்துல டிஸ்கார்ட் டேட்டா, அக்செப்ட் டேட்டான்னு கேட்கும். நீங்கள் எதுவுமே டச் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டாக அதுவே வந்து லோட் ஆகிட்டு வந்துடும். யூ ஹவ் டு வெயிட் ஃபார் கப்பல் ஆஃப் மினிட்ஸ். சரிங்களா. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணி சப்போஸ் டேபிள் வியூவில் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் டேபிள் வியூ பண்ண போல இங்கேயும் வந்து உங்களுக்கு ப்ரிவியூ காட்டும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு பவர் கொரி எடிட்டரில் நீங்கள் எப்படி டேட்டாவை லோட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த பவர் கொரி எடிட்டர் விண்டோக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹோம் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிப்போர்ட் வியூவில் இருந்தாலும் சரி இல்லை டேபிள் வியூவில் இருந்தாலும் சரி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பட்டனை கிளிக் பண்ணால் போதும், ஏற்கனவே லோடான கொரி வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. இந்த வீடியோவில் வந்து டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது பேசிக்காக வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் நம்பரை வச்சு ஃபில்டர் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட்டை வச்சு ஃபில்டர் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா வச்சு ஃபில்டர் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த டேட்டா செட்டில் எல்லா காலம்ஸுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர்ஸை வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற காலம் இருக்கு இல்லைங்களா, அதோட டேட்டா டைப் வந்து நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இந்த ட்ராப் டவுன் பட்டன் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், டவுன் ஆரோவோட, இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எல்லா ஆப்ஷன்ஸும் செலக்ட் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு இருக்கிற எல்லா யூனிக் வேல்யூஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கும். அதாவது இங்கே இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரிப்பீட்டடாக நிறையா வந்திருக்கும் இல்லையா. நம்மளோட ஈஸியாக வந்து கன்வீனியன்ஸுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த செலக்டால கிளிக் பண்ணுங்க. எல்லாமே அன்செக் ஆகிடும். 2 மட்டும் செலக்ட் பண்ணுங்க. கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மற்ற டேட்டா எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஜஸ்ட் இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் மட்டும் இங்கே லோட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் இந்த அப்ளைடு ஸ்டெப்ஸில் இந்த ஃபில்டர் ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட்டாகவே அது என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா ஒரு ரூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. எப்படி அப்படின்னா கீப் ரோஸ் வேர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிருக்குது. ஸோ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இப்போ வந்து நான் இந்த ரூலை வந்து எடிட் பண்ணணும் இல்லை மாற்றணும், அதாவது எனக்கு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேணாம், இதில் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மறுபடியும் வந்து ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதில் ஏற்கனவே 2 செலக்ட் ஆயிருக்கா, அது கூட வந்து 5 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். இதே போல் நீங்கள் எந்தெந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ நீங்கள் 8 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஃபில்டர் வேணாம், எனக்கு வந்து ஓல்டு டேட்டாவே வேணும் அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் இதை டெலீட் பண்ணிக்கலாம் அப்ளைடு ஸ்டெப்ஸில். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபில்டர்லேயே கிளியர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த அப்ளைடு ஸ்டெப் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நம்பர்ஸில் பேசிக்காக ஒரு ஃபில்டரிங் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மறுபடியும் இந்த ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக நம்பர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம பேராமீட்டர் லாஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்த செட்டிங்ஸ்ல வந்து ஆப்ஷன் போல இருக்குது. இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி 5 கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் என்னால் 5 மட்டும் பார்க்க முடியுது. அகைன் வந்து நான் இதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து செட்டிங்ஸ் போயிடுங்க. இதில் வந்து ஏற்கனவே கொடுத்த 5 இருக்கு இல்லையா, இந்த முறை நான் என்னன்னா டைரக்டா மேனுவலா நம்பர் என்டர் பண்ணாம ஏற்கனவே கிரியேட் பண்ண பேராமீட்டர்ஸ்ல இருந்து இங்க வேல்யூ கொண்டு வர போறேன். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல டெசிமல் நம்பருக்கு பதில் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. ஸோ நம்ம என்னென்ன பேராமீட்டர் கிரியேட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை ஆயிடுச்சு. சரிங்களா. இதே போல நான் இன்னொரு ஃபில்டர் வேற காலம்ல கிரியேட் பண்ண போறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், அகைன் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய்க்கிறேன். மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு நம்பர் ஃபில்டர் கிரியேட் பண்றேன். அது எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா இதுலயும் வந்து நான் டெசிமல் நம்பருக்கு பதில் பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்ம 2 ரூல் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ்னா 2 இருக்கணும், மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஸ்டேஜில் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு காலம் ஒரே ஸ்டேஜில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ இப்போ அப்படி அப்ளை பண்ணும்போது என்னால் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 2வும் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 5வும் இருக்கிற ஜாப்ஸ் மட்டும் இங்கே வந்து எனக்கு லோட் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ மறுபடியும் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணுறோம். அதாவது ரெக்கார்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து கொடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸில் போய்கிட்டு நம்பர் ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேராமீட்டர்ஸ் கொடுத்து ரெக்கார்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதில் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்து பாருங்க. எனக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து 2 மட்டும்தான் வந்துருக்கு, வேற எதுவுமே வரல. பட் நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ல வந்து 2, 5, 8 அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருந்தோம் இல்லையா, இங்கே செக் பண்ணி பாருங்க. பட் நீங்க என்ன வேல்யூ வந்து கரண்டா கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ தான் மாறும். சப்போஸ் இந்த 2 வந்து நான் மறுபடியும் இங்க 5 மாத்திட்டேன். ஓகே, இப்போ போய் உங்களோட டேட்டால பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு ஓகே இந்த மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே எல்லாமே 5 மாறிடுச்சு. அகைன் நான் என்னோட ரெக்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு இங்கே வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களோட கொரியும் அதுக்கேற்ற போல டைனமிக்காக அப்டேட் ஆகிடும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வச்சு நீங்கள் வந்து அதையும் வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நம்பர் வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, எல்லாமே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு நாட் ஈக்குவல் அப்படின்னா அந்த வேல்யூ இல்லாமல் இப்போ நான் 2 இப்படி போட்டோம்னா 2 தவிர மற்றது எல்லாமே வந்து வரும். அதே போல் கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. ஈவன் பிட்வீன் கூட இருக்கு. பிட்வீன் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிட்வீன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 2 வேல்யூஸ் கேட்குங்க.
கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டிஃபால்ட்டாக வந்துருக்கு இல்லையா, அதுபோல் இந்த ரெண்டு வேல்யூமே நீங்கள் வந்து கொடுக்குற போல இருக்கும். ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா 2, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ்லாம், அதே போல் வந்து 5க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்தாரும். அப்போ 2, 3, 4, 5 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே கொண்டு வருது. 3 பார்க்க முடியுது, 4, 5 எல்லாமே வந்து என்னால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நான் இந்த ஃபில்டரை வந்து கிளியர் கொடுத்துக்கிறேன். இதுவரை நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து டேட்டா மாடலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கொடுத்துக்குங்க. நம்மளோட கோர்ஸ் டேட்டா இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும், அதை வந்து லோட் பண்ணுங்க. ஸோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃபைல் வந்து நான் ஏற்கனவே வந்து இதில் தேவையான டேட்டாவை லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் டேட்டா லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸ், பேமெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கொரிஸ் வந்து இதில் இருக்குது. நம்மளோட ஃபைனல் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷுவல்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்லாம் கிரியேட் பண்ண போகிறோம். பட் அந்த விஷுவல் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்லா டேட்டாவும் இங்கே வந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையான டேட்டாவை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி அதை போல் மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். அதுதான் வந்து டேட்டா மாடலிங்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம மாடலிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாடலிங் டேப் இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்ம வியூவில் மாடல் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் மாடலிங் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து இதை கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வியூவில் நம்ம அங்கே வந்து வியூஸில் இருந்த 3 மாடலும் வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஸோ கோர்சஸ்ன்ற ஒரு மாடல், அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ்ன்ற ஒரு மாடல், நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஒரு மாடல். நம்ம அங்கே கொரி என்ன கிரியேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு ரிப்போர்ட்டுக்கு வரும்போது மாடல் அப்படின்னு சொல்லி அந்த பேரில் வந்துடும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ கொரிஸில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே வந்து நமக்கு டேபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வந்து டைரெக்டாக வந்து டேட்டாவை அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே மாடல் வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து இங்கே ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே மாடலிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹோம் டேப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆவதா வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த டேட்டாவில் இருக்கிற ஆப்ஷன், கொரிஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேனேஜ் ரிலேஷன்ஷிப் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது, நியூ ரிலேஷன்ஷிப், ஆட்டோ டிடெக்ட்னு. ஆட்டோ டிடெக்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிம்பிள் டேபிள்ஸ்க்கு வந்து அதுவே வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். ஒரு டேபிளில் இருக்கிற காலமுக்கும் இன்னொரு டேபிளில் இருக்கிற காலமுக்கும் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே மேனுவலாக வந்து ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட் மெத்தட் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த டயலாக் பாக்ஸ் வந்து நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷனில் மெர்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே போல தான் இது இருக்கும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு நான் வந்து கோர்ஸையும் பேமெண்ட்ஸுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கோர்சஸ் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது டேபிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போயிட்டு பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டேபிள்லையும் எது வந்து காமன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ நார்மலாக வந்து அந்த பிரைமரி கீ, ஃபாரின் கீ வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷனில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே போல தான் இந்த கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடிங்கிறது பிரைமரி கீ. இந்த பிரைமரி கீயை நம்ம பேமெண்ட்ஸ்ன்ற டேபிளில் ஃபாரின் கீயாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே கோர்ஸ் அப்படின்றதுல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது ரெண்டும் தான் வந்து நமக்கு மேட்ச் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் டேபிளில் கோர்சஸ் சூஸ் பண்ணிங்க. இந்த ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ இது என்ன அப்படின்னா 1 to many அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லைங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து செகண்ட் டேபிளுக்கு எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் நம்ம ஐடின்னு ஒரு காலம் சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து பிரைமரி கீன்னு சொல்லியிருப்பேன். பிரைமரி கீ அப்படின்னா உங்களுக்கு வர வேல்யூ யூனிக்கா இருக்கும், வந்து திருப்பி ரிப்பீட்டட்லாம் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரே ஒரு டைம் தான் இந்த 22C01 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேபிள்ல இருக்கும். அதை தான் வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதே 22C01ங்கிறது இதில் வந்து பேமெண்ட் டேபிளில் மல்டிபிள் டைம்ஸ் வந்துருக்கும். ஸோ என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கோர்சஸ்ன்ற ஒரு டேபிளில் என்னோட இன்ஸ்டியூட்டில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றத நான் தனியாக வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு கோர்ஸ் நான் வந்து ஒரு முறை தான் வந்து அதில் ரோவில் போட்டிருப்பேன் இல்லைங்களா. பட் பேமெண்ட்ஸ்ன்ற ஒரு டேபிளில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்க, என்ன பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் வச்சிருக்கேன். அப்போ அங்கே நீங்கள் போகும்போது ஒரே கோர்ஸ் வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த சேம் 22C01ன்றது இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அதை தான் இது ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணி 1 to many அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிக் வேல்யூஸ் அந்த ஃபாரின் கீழ நம்ம யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து இந்த 1 to manyக்கு பதில் வேறு ஆப்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேமெண்ட்டில் நான் வந்து வேறு ஏதாவது டேபிள் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து என்னால் இங்கே பேமெண்ட் சூஸ் பண்ண முடியும். நான் இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுத்துக்கிறேன்.
இந்த செகண்ட் டேபிளில் வந்து நம்ம கோர்சஸ் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டேபிளில் நம்மளோட ஐடி வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்துருக்கும் இல்லையா. நான் இங்கே வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கோர்ஸ் வந்து நம்மளோட கோர்சஸ் டேபிளில் ஐடியில் செலக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மெனி டு ஒன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் போயிடுச்சு, கோர்ஸ் டேபிள் வந்து ரெண்டாவது வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த ரீசன். ஸோ கார்டினாலிட்டிங்கிறது என்னன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெடக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனி டு ஒன்னுங்கிறது ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து ஒரே ஐட்டம் ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும்னு அர்த்தம். பட் செகண்ட் டேபிளில் வந்து அந்த வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கும், அதாவது பிரைமரி கீயாக இருக்கும். அதுவே வந்து இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 to 1, நம்ம டேபிளில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே வந்து சிங்கிள் டைம்ஸ் தான் அந்த வேல்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்தது 1 to many-ன்னு இருக்குது. 1 to many நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து யூனிக் வேல்யூஸாக இருக்கும், பிரைமரி கீயாக இருக்கும். செகண்ட் டேபிளில் வந்து ஃபாரின் கீயாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எப்போ வரும்னா இப்போ நமக்கு வந்து பேமெண்ட்ஸ் போல நான் வேற ஏதாவது ஒரு டேபிள் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுலேயும் வந்து சேம் சிங்கிள் வேல்யூ வந்து ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நம்ம வந்து மெனி டு மெனி வந்து ஆப்ஷன்ஸ் வரும். இதை நீங்கள் மேனுவலாக எதுவும் சூஸ் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் வந்து மேக் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. அதுவே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். இதை நீங்கள் அன்செக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அது நம்ம விஷுவலைசேஷன் போகும்போது இந்த ஆப்ஷன் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுவும் வந்து நமக்கு விஷுவலைசேஷன் டைம்ல யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் சிம்பிளாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதில் 2 ஆப்ஷன் இருக்கு, சிங்கிள், போத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்கிள்ன்றது என்னன்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் ஏதாவது ஃபில்டர் பண்ணனா அதை பேஸ் பண்ணி செகண்ட் டேபிளில் ஃபில்டர் ஆகும். பட் செகண்ட் டேபிளில் ஏதாவது ஃபில்டர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுதான் சிங்கிள் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் போத் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த டேபிளில் நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது 2 டேபிள்லையுமே வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் மெயினாக பார்த்துப்போம். சேவ் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பேமெண்ட் டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ பேமெண்ட்ஸில் வந்து மெனி ஐட்டம்ஸ் இருக்குது, கோர்ஸில் வந்து சிங்கிள் ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் நம்பர் வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து யூஏலே பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம டைரெக்டாக ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியும். ஏற்கனவே கோர்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேமெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது இல்லைங்களா, அதே டேட்டா வந்து உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இதை ட்ராக் பண்ணி இங்கே ஐடிக்கு செலக்ட் பண்ணுங்க. ஸோ பண்ண உடனே நமக்கு அந்த டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பேமெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஐடியை தான் ட்ராக் பண்ணி போட்டோம் இல்லைங்களா. ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மெனி டு ஒன், ஏன்னா பேமெண்ட் டேபிள்லேருந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ எல்லாமே மற்றதெல்லாம் டிஃபால்ட் ஆப்ஷன் தான். சேவ் கொடுத்துக்குங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டேட்டா மாடலிங் பண்ணும்போது மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு ஃபீல்டுக்கும் இன்னொரு ஃபீல்டுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். இது எதுக்காக கிரியேட் பண்ணணுன்றத அப்படியே வந்து ஒரு விஷுவலாக நான் இங்கே காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சார்ட் வச்சு இந்த ரிலேஷன்ஷிப் அதில் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிப்போர்ட் வியூ போய்க்கிறேன். ரிப்போர்ட் வியூ போயிட்டு இதில் வந்து நியூ விஷுவல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். இந்த நியூ விஷுவல் வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில டேட்டாவை அதில் வந்து லோட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த பேமெண்ட் டேபிள் லோட் பண்ணுறேன். இந்த பேமெண்ட் டேபிளில் வந்து நமக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் மொத்தமாக எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எனக்கு கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தேவை. அதை வந்து ட்ராக் பண்ணி இந்த விஷுவலுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அகைன் வந்து எனக்கு பெய்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வந்து அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த பெய்டையும் வந்து ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சரிங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸ் நேமும் காமிச்சிருக்குது. அதில் வந்து எவ்வளோ ப்ரைஸஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஈவன் வந்து இந்த இடத்துல ஃபார்மேட்டிவ் ஒரு விஷுவல்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த டேட்டா லேபிள்ஸை ஆன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22Z04 கோர்ஸ் வந்து 2,70,000 வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு இன்கம் வந்திருக்கு. அதே போல் வந்து 22C14 வந்து 2,25,000 வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளால வந்து பேசிக்காக விஷுவல் பார்த்துக்க முடியுது இல்லைங்களா. பட் இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அந்த 22C14 மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க கோர்ஸ் நேம் பார்த்தா தான் அவங்களால அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது அதுக்கு வச்சிருக்கிற ஐடிக்கு பதில் அந்த கோர்ஸ் நேம் எடுத்துட்டு வரணும். ஆனா அந்த கோர்ஸ் நேம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பேமெண்ட்ஸ்ன்ற டேபிள்ல கிடையாது, கோர்சஸ்ன்ற டேபிள்ல தான் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து கோர்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, நீங்க அதை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து செலக்ட் ஆயிருக்கும். அதை அன்செக் பண்ணிக்கோங்க. அன்செக் பண்ணிட்டு இதுல வந்து நான்
நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர், ஸ்ட்ரீம்லைட், மேட்ப்ளாட்லிப்னு அந்த கோர்ஸ் நேமே வந்துருச்சு இல்லையா? அதாவது இந்த டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதால தான் அந்த நேம் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட மறுபடியும் மாடல் வியூ போயிட்டு இந்த கோர்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ டெலிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வியூ போங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த 2 டேபிளுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ அப்போ அதனால் என்னாச்சு, உங்களுக்கு கோர்ஸ் நேம் இருக்குது, ஆனால் இங்கே வந்திருக்கிற பெய்டு அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதனால வந்து ரெகனைஸ் பண்ண முடியல. C#, C++, எதுக்கு வந்து எந்த பேமெண்ட் அப்படின்னு சொல்லி. அதனால் டோட்டலாக ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கோ அதுவே வந்து எல்லாத்துக்குமே காமிச்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ டாட்டா மாடலிங் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே மல்டிபிள் டேபிள்ஸில் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராப்பர் ஃபீல்டுக்கு வந்து ரிலேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அதை ப்ராப்பராக விஷுவலைசேஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன், நம்மளோட மாடல் வியூ போகிறேன். ஸோ அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோர்ஸோட ஐடியை வந்து நம்மளோட பேமெண்ட்டில் இருக்கிற கோர்ஸ் கூட மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணோடனே ஐடியும் கோர்ஸும் மேட்ச் ஆயிடுச்சு. 1 to many இருக்குது. ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட ரிப்போர்ட் வியூ போய் பாருங்கள். ஸோ அகைன் நம்மளோடது ப்ராப்பராக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் நம்ம மாடல் வியூவில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது இங்கே வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். ஸோ அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே மேக் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆக்டிவ்னு இருக்குது இல்லைங்களா? இதை வந்து அன்செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆக்டிவில் இருக்காது, இன்ஆக்டிவில் இருக்கும். ஸோ அகைன் நீங்கள் வந்து மேனேஜ் ரிலேஷன்ஷிப் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஈவன் வந்து இப்போ ரிப்போர்ட் வியூ போவோம். ஸ்டில் வந்து நம்ம என்னதான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணாலும் இன்ஆக்டிவ்ல இருக்கிறதால அது வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மாடல் வியூ போகாமலே நீங்கள் வந்து அதை இங்கே பார்க்கணும் அப்படின்னா மாடலிங் டேப் போய்க்குங்க. இங்கே நீங்கள் மேனேஜ் ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை எடிட் கொடுத்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிப்போம். ஸோ ஆக்டிவ் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இதே போல் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டில் இருக்கிற மல்டிபிள் டேபிள்ஸுக்கு ப்ராப்பராக ரிலேஷன்ஷிப்பை அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன் வந்து போவோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேஷ்போர்டு இல்லை வந்து ரிப்போர்ட் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்ரி வீக்ஸ் இந்த டாஸ்க் இருக்கும், இல்லை வந்து எவ்ரி மந்த்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து குவார்டர் பேஸ்டாக இருக்கலாம், இந்த எவ்ரி இயருக்கு வந்து நீங்கள் டேஷ்போர்டு பில்டு பண்ணுற போல இருக்கலாம். பட் எனிவே வந்து அதே ஒர்க் நீங்கள் ரிப்பீட்டடாக அகைன் அண்ட் அகைன் பண்ணுற போல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கான சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க புது சேல்ஸ் டேட்டா வந்து ஒரு புது ஃபைலில் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் பண்ண ஆப்ரேஷன்லாம், அதாவது லாஸ்ட் வீக் பண்ண ஆப்ரேஷன்லாம் திருப்பி புது ஃபைலில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த மாதிரி வந்து பண்ண தேவையில்லை. அதுக்குன்னு வந்து சில செட்டிங்ஸ் வந்து பவர் பிஐ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளோடவே பார்ப்போம். உங்கள் கோர்ஸ் டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ்ன்ற ஃபோல்டரில் ஒரு 2 டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2024-01 இருக்குது, 02 இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இது 2024 ஃபர்ஸ்ட் மந்த் வந்த ஜாப்ஸோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் ஆன்லைன் சோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதில் நிறைய காலம்ஸ் இருக்குது. டேட்டு, டைட்டில், என்ன ஜாப் டைட்டில், எந்த லொக்கேஷனில் கேட்டிருக்காங்க, எந்த கம்பெனியில் கேட்டிருக்காங்க, என்ன இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன சேலரி கொடுக்குறாங்க, அதுபோல் அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்ற ஃபைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தில் கேட்டது. ஸோ இப்போ கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்டு பில்டு பண்ணுங்க, இல்லை ஒரு ரிப்போர்ட் பில்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து நிறையா ஒர்க் பண்ணுறீங்க சரிங்களா? ஸோ இப்போ அகைன் வந்து செகண்ட் மந்த் அதே போல் வந்து ஒரு டேட்டா வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேம், எல்லாமே காலம்ஸ் எல்லாமே சேம் தான், பட் டேட்டா மட்டும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இதெல்லாமே செகண்ட் மந்த் வந்த டேட்டாவாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கேஸில் எப்படி நான் என்னோட ஒர்க்கை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுவோம், நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான டேட்டாவை லோட் பண்ணுவோம். கெட் டேட்டா கொடுத்துக்குங்க, டெக்ஸ்ட் அண்ட் சிஎஸ்வி ஃபைல் கொடுத்துங்க, கனெக்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் ஃபோல்டரில் நான் ஃபஸ்ட்டு ஃபைல், அதாவது 2024-01 சிஎஸ்வி மட்டும் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஃபைல் எடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த மந்த்துக்கான ரிப்போர்ட் அந்த ஒரு டேட்டாவில், அந்த மந்தோட டேட்டா வச்சு தான் பில்டு பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ இதெல்லாமே தெரியுது. நான் டைரெக்டாக வந்து லோடு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் கொரி எடிட்டரில் ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கே கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்னோட டேட்டா வந்து இங்கே லோட் ஆகிடுச்சு. அதாவது ஜனவரி மந்த் டேட்டா என்னால் டேபிள் வியூவில் செக் பண்ண முடியுது. ஸோ டேபிளில் வந்து ப்ரிவியூ பார்த்துங்க, டேட் எல்லாமே வந்து ஜனவரி மந்தில் இருக்குது. அதோட ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ ரிப்போர்ட் வியூ போய்க்கிறேன். அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ அந்த டேபிள் வந்து நமக்கு கொரியா ஒன்று வந்து ஹைலைட் ஆகிருக்குது. இதில் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக அப்ளை ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை லோட் பண்ணியிருக்குது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்குது, நெக்ஸ்ட் வந்து அதோட டேட்டா டைப்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பர்பஸாக ஏதாவது ஒரு சேஞ்ச் எனக்கு இதில் தேவைப்படுது. அதாவது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே ஸ்கில்ஸ்ன்ற காலம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறேன். அதனால் அந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதை ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ அந்த காலம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதே போல் உங்களுக்கு அப்ளைடு ஸ்டெப்ஸில் அந்த ரிமூவ்டு காலம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இதே போல் சேஞ்சஸ் வந்து நான் ஒவ்வொரு மந்த்தும் வர டேட்டாவில் வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, இதை நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அப்ளை அண்ட் க்ளோஸ் மட்டும் கொடுத்துருங்க, சேவ் பண்ணிக்கிறேன். பட் மறக்காமல் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும், ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா 2024-01 அப்படின்னு சொல்லி ஒரு பவர் பிஐஎக்ஸ் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ். இந்த ரிப்போர்ட்டை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபைல் சேவஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா பழைய ஃபைலும் எனக்கு வேணும். பவர் பிஐஎக்ஸில் இதில் வந்து 02 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, சேவஸ் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு 02 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து உள்ள டேட்டா வந்து 24G01 இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்குங்க. இதில் டேட்டா சோர்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 01 ஃபைல் தான் இன்னுமே வந்து கனெக்ஷனில் இருக்குது. இதை நான் வந்து சேஞ்ச் சோர்ஸ் கொடுக்குறேன். சேஞ்ச் சோர்ஸ் கொடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. இதில் வந்து ப்ரௌஸ் கொடுத்துக்குங்க. ப்ரௌஸ் கொடுத்துட்டு நம்மளோட கோர்ஸ் டேட்டாவில் ஜாப்ஸில் இப்போ நான் வந்து பிப்ரவரி டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன். ஸோ மற்ற எந்த டேட்டாவும் பேசிக்காக சேஞ்ச் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டாக சேம் ஃபைல் ஃபார்மெட்டில் தான் வச்சுருக்கேன். ஓகே கொடுத்துட்டேன். இங்கே நான் 02 அப்டேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறக்காமல் இந்த ரெஃப்ரெஷ் ப்ரிவியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களால் என்ன பார்க்க முடியுது, செகண்ட் அதாவது பிப்ரவரி மந்த் இருக்கிற டேட்டா அப்டேட் ஆனது செக் பண்ண முடியுது. ஈவன் வந்து இந்த அப்ளைடு ஸ்டெப்ஸ் எதுவுமே மாறல. அதாவது நீங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ்ன்ற காலம் வந்து இதில் இல்லவே இல்லை. பட் நீங்கள் நிஜமாலுமே டேட்டாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ஸ் டேட்டாவில் நம்ம வந்து ஜாப்ஸில் பிப்ரவரி டேட்டா ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்ன்ற காலம் இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரிஜினல் டேட்டா எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. பட் லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுத்தோமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே டைரெக்டாக ரீயூஸ் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து இந்த டேட்டா சோர்ஸ் செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஆப்ஷன். ஸோ எஸ்பெஷலி வந்து ரிப்போர்ட்டிங் டேஷ்போர்ட்லாம் பில்ட் பண்ணும்போது எவ்ரி வீக்ஸ் உங்களுக்கு இந்த ஒர்க்லாம் இருக்கும். அப்போ நம்ம வந்து அதே ஸ்டெப்ஸை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி பார் சார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு பவர் பிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸில் வந்து பார் சார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விஷுவலைசேஷனில் ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்டு பார் சார்ட், அதை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஸ்டாக்டு பார் சார்ட்னு இருக்குது. ஸோ மூணுத்தையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணி அந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே எம்டி விஷுவல்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக்டு பார் சார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபுல் வியூவில் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இது கூடவே வந்து இந்த சார்ட்டை வந்து வெளியில் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கரண்ட் சார்ட் மாறிடும். அதனால் வந்து பேஜில் செலக்ட் பண்ணிக்கிட்டு அகைன் வந்து கிளஸ்டர்டு பார் சார்ட் கிளிக் பண்ணுங்கள். அகைன் வெளியில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு 100% சார்ட் பார் சார்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார் சார்ட் நம்ம வச்சாச்சு. கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு ஏற்ற போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரெட் லைன் வரும்போது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இன்னொரு சார்ட்டில் இருக்கிறதுக்கு ஓவர்லாப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூணுத்துலையுமே டேட்டா பாப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத வந்து பேசிக்காக ஒரு சார்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற சார்ட்டை செலக்ட் பண்ணி இதில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கோர்ஸ் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன ஃபீஸ் கலெக்ட் ஆகிருக்குன்ற டீட்டெயிலை வந்து இதில் பாப்புலேட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட்ஸ் போய்க்குங்க. பேமெண்ட்ஸில் வந்து நமக்கு என்னன்னா டோட்டல் இன்கம் இருக்குது. ஸோ நான் வந்து டோட்டல் இன்கம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அந்த சார்ட்டை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தான் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறது ஒர்க் ஆகும். ஸோ இதே போல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கோர்ஸில் போயிட்டு கோர்ஸோட நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் ஆகிருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது சார்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கும் அதே 2 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் நேமும் டோட்டல் இன்கமும். அதே போல் டேட் சார்ட்டுக்கும் போய்க்குங்க. இதுலேயும் வந்து கோர்ஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து டோட்டல் இன்கம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 3 இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். இதை பற்றி ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இந்த பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு அக்ராஸ் கேட்டகரிஸில் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நிறைய கோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எவ்வளோ வந்து சேல்ஸ் கரெக்ட் ஆகிருக்குது அப்படின்றத தான் அங்கே கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூவை பேஸ் பண்ணி அதோட லென்த் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. அப்போ இங்கே இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃப்ளட்டர் தான் இருக்கிறதுலே அதிகமாக வந்து காஸ்ட் கரெக்ட் ஆகிருக்குன்னு தெரியுது. ஈவன் அந்த டேட்டா லேபிள் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூவோட பார்க்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சார்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து விஷுவலைசேஷன் பேன் போய்க்குங்க. இதில் வந்து ரெண்டாவதாக ஃபார்மட் விஷுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டேட்டா லேபிள்னு, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதே போல் மற்ற சார்ட்ஸ்லையும் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிடுங்க, டேட்டா லேபிள் ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ டேட் சார்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட்டா லேபிள் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வேல்யூவும் சேர்ந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த 3த்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கிளஸ்டர்டு, நெக்ஸ்ட் வந்து 100% சொன்னேன். ஸோ நமக்கு வந்து அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 3த்துக்கும் வந்து டைட்டில் செட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட்டை செலக்ட் பண்ணி அதில் வந்து இந்த ஃபார்மெட்லேயே ஜென்ரல்னு இருக்கும் பாருங்கள், இதை செலக்ட் பண்ணி டைட்டில் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து வேல்யூஸ் பாப்புலேட் பண்ணும்போது அதுவே வந்து பவர் பி வந்து உங்களுக்கு ஒரு நேம் சொல்லிடும். பட் இருந்தாலும் நான் இங்கே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதில் வந்து நான் மேனுவலாக நேம் செட் பண்ணிக்கிறேன். என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாக்டு பார் சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்டாக்டு பார் சார்ட். ரெண்டாவது என்ன செட் பண்ணோம் அப்படின்னா கிளஸ்டர்டு பார் சார்ட். அதோட நேம் இங்கே மாற்றிக்கிறேன். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா 100% stacked bar chart. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து 3 இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்கே நீங்கள் வெளியில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலே டைட்டில் மூலமாக கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ நார்மலாக நம்ம இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து காமனாக பார் சார்ட்னு தான் சொல்லலாம். சரிங்களா. இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஸ்டாக்கடோ இல்லை கிளஸ்டர்டோ சொல்ல முடியும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் கேட்டகரிக்கல் வேரியபிள் வச்சுக்கலாம். கேட்டகரிக்கல் அப்படின்னா டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ், டெக்ஸ்ட் காலம்ஸ் அந்த மாதிரி. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர், ஸ்ட்ரீம்லைட், மேட்ப்ளாட்லிப் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது, ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது இல்லைங்களா. இதை வந்து நீங்கள் கேட்டகரியாக தான் வந்து பிரிக்க முடியும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம குவாலிட்டி அப்படின்ற போல டேட்டா ஃபார்மில் சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸில் வந்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்பரில் இருக்கும். இதை வந்து நம்ம குவான்டிட்டியில் சொல்லலாம், இல்லை அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூஸ்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா கண்டினியூஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார் சார்ட் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளும் இன்னொரு கண்டினியூஸ் வேரியபிளும் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ஒய்யில் எப்போவுமே வந்து கேட்டகரிக்கல் வைங்க. ஸோ அது போல் வந்து எக்ஸில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் வச்சுங்க. இதுக்காக அப்போ பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வேரியபிள் இருந்தால் போதும். அதை பைவேரியட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி பார் சார்ட்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அதிலே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் அனாலிசிஸ் பண்ணோம். அதாவது மூணாவதாக ஒரு வேரியபிள் நான் வந்து அதில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்டு பார் சார்ட்டையும் கிளஸ்டர்டு பார் சார்ட்டையும் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மூணாவது வேரியபிள் இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு கோர்ஸும் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா. இதை நான் வந்து சிட்டி வைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டாவில் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த சார்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சிட்டி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து நெக்ஸ்ட் இந்த கிளஸ்டர்டு பார் சார்ட்லையும் இங்கே போயிட்டு சிட்டி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்டு பார் சார்ட்டுங்கிறது ஒன்று மேலே ஒன்று. அதாவது இந்த ஃப்ளட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, சிதம்பரம்னு அர்த்தம். ஸோ சிதம்பரம்ல 0.04 மில்லியன் வந்து நமக்கு கலெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கடலூர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த சிதம்பரத்து மேலே ஸ்டாக் ஆகிருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால இது வந்து ஸ்டாக்டு பார் சார்ட்னு சொல்கிறாங்க. அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டர்டுங்கிறது ஒரு குரூப்பாக எல்லாத்தையும் காட்டுது. இதை வந்து பேர்டு பார் பிளாட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒன்று கீழே ஒன்று வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்கிறதால நம்மளால அனலைசிஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு டாப் 5 வேல்யூஸ் மட்டும் எடுத்துப்போம். அப்படி பார்க்கும்போது நம்மளால ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அகைன் வந்து ஃபஸ்ட் பார் சார்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஃபில்டர் பேன் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ஃபில்டர் பேனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எந்த விஷுவல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து ஆட் டேட்டா ஃபீல்டுன்னு இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஏற்கனவே என்னென்ன ஆப்ஷன் ஃபில்டரில் இருக்குதுன்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இருக்கிற எல்லா கோர்ஸுமே எனக்கு வேணாம், டாப் 5 கோர்ஸ் மட்டும் நான் பார்த்தா போதும்னு முடிவு பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து என்னோட விஷுவல் ப்ராப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் நான் வந்து இப்போ இது வந்து என்னென்ன இருக்குது, நேம்னு இருக்குது இல்லைங்களா, கோர்ஸ் நேம் அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது நம்மக்கிட்ட நேம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து டிஃபால்ட்டாக பேசிக் ஃபில்டரிங்னு இருக்குது. இதுக்கு பதில் இதை செலக்ட் பண்ணி டாப் என் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு, சரிங்களா, டாப் என்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து டாப் வேல்யூஸ் வேணும்னு அர்த்தம். ஸோ டாப் 5 வேல்யூஸ் வேணும். ஸோ எதை பேஸ் பண்ணி அந்த வேல்யூ வேணும், நம்ம இங்கே எக்ஸில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், டோட்டல் இன்கம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு டாப் 5 வேல்யூஸ் வேணும் அப்படிங்கிறேன். ஸோ அதனால் அந்த டோட்டல் இன்கம்மை ட்ராக் பண்ணி இந்த பை வேல்யூவில் வந்து
போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே அப்ளை ஃபில்டர் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா கோர்ஸும் தேவையில்ல, ஃபஸ்ட்டு 5 கோர்ஸ் மட்டும் இருக்குது. நமக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடை நான் என்ன பண்ணுறேன்னா மற்ற 2 சார்ட்டுக்கும் பண்ணுறேன். அகைன் இதில் வைக்கிறோம். இதில் வந்து நம்ம டாப் 5 மட்டும் எடுக்கிறோம். ஸோ இதில் போயிட்டு பேசிக் ஃபில்டரிங்க்கு பதில் டாப் 10. ஸோ இதில் எனக்கு 5 வேல்யூஸ் மட்டும் போதும். நம்மளோட டோட்டல் இன்கம் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அகைன் மறக்காமல் அப்ளை ஃபில்டர் கொடுங்க. ஸோ இப்போ இதுலேயும் வந்து 5 விஷுவல்ஸ் மட்டும் வந்துடுது. அதே போல் ஸ்டாக்கட் பார் சார்ட்டும் போய்க்குங்க. இதுலேயும் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே நேம் இருக்குது. இதில் போனீங்க பேசிக் ஃபில்டரிங் பதில் டாப் 10 கொடுங்க. டாப் 5 மட்டும் செலக்ட் பண்ணிப்போம். அந்த டேட்டா ஃபீல்டு வெளியில் டோட்டல் இன்கம் எடுத்து வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு மறக்காமல் அப்ளை கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு கம்பாரிசனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ண வந்து நான் கொலாப்ஸ் பண்ணிடுறேன். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டி வந்து 3வது வேரியபிளாக இங்கே ஆட் பண்ணோம் இல்லைங்களா? 2த்துலையுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டியும் ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் ஆயிருக்கு. அதனால இதை வந்து ஸ்டாக்கடு பார் பிளாட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் வந்து கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குரூப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ளட்டரில் அந்த 5 சிட்டியும் வந்து ஒரு கிளஸ்டராக காட்டுது. ஸோ அதாவது பேர்டாக காட்டுது. அதை வந்து கிளஸ்டர்டு பார் சார்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஸ்டாக்கடு பார் பிளாட்டும் கிளஸ்டர்டு பார் பிளாட்டும் நம்ம அட்லீஸ்ட் வந்து 3 வேரியபிள்ஸ் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் அந்த வேரியபிள்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம கொடுத்துருக்கிற கண்டினியூஸ் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்பரில் டோட்டல் இன்கம்னு இருக்குது. 2வது வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் அந்த கோர்ஸோட நேம் இருக்குது. 3வது வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கிற சிட்டி. இந்த சிட்டி வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளேஸ் பண்ணும்போதே ஒரு லெஜெண்டாக போய் உட்காந்துருக்கும். அந்த லெஜெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இருக்கும். விஷுவலைசேஷன் போய்க்குங்க. இங்கே வந்து நீங்கள் இதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஒய் ஆக்சிஸில் என்ன வேல்யூ இருக்குது, நேம்னு இருக்குது. அது போல் எக்ஸ் ஆக்சிஸில் டோட்டல் இன்கம்னு இருக்குது. இங்கே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம இன்னும் வந்து இந்த விஷுவலை சார்ட் பண்ணல. ஓகே, ஸோ இதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சிட்டி வந்து லெஜெண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிளஸ்டர்டு பார் சார்ட்லையும் போனீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து டோட்டல் இன்கம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து மேலே போனீங்க அப்படின்னா நேம் இருக்குது. கடைசியாக லெஜெண்ட் வந்து சிட்டியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் தேர்ட் வேரியபிள் ஆட் பண்ணும்போது ஆட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த 2 மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா? அதாவது இது ஸ்டாக்டு பார் சார்ட்டே தான். பட் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்குது இல்லைங்களா, எல்லா வேல்யூவையும் கால்குலேட் பண்ணி சம் பண்ணி அதை 100% ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஸோ அப்போ நம்ம இதில் வந்து பர்சன்டேஜில் பார்க்க முடியும் ஒவ்வொரு சிட்டிலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்கம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் செலக்ட் பண்ணி 3வது எனக்கு தேவையான அந்த சிட்டியை எடுத்துகிட்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ நமக்கு அங்கே சார்ட்ஸ் அப்ளை பண்ண போலே இங்கே ஆகிடும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% வந்து இந்த கடலூர்லையும் 26% வந்து பண்ருட்டிலையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நமக்கு சைஸ் சின்னதாக இருக்கிறதால மற்ற வேலையெல்லாம் ஹிடனில் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது நம்ம வேற சாப்டரில் கவர் பண்ணுவோம். பட் எனிவே இப்போ 100% ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படின்னா இருக்கிற வேல்யூஸை 100%க்காக கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையுமே பர்சன்டேஜில் காட்டும். ஸோ அப்போ இது மூலமாக நம்ம எந்த சிட்டியில் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ C++-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம்ல நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்து கடலூரில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கடைசியாக இருக்கிறது பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்லைட் வந்து பெஸ்ட்டாக வந்து சேல்ஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்சைட்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அப்போ பார் சார்ட்டுன்றது வந்து கம்பாரிசன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேட்டகரி கம்பாரிசன் பண்ணி பார்க்கறதுக்கு அதில் 3 டைப் இருக்குது. ஸ்டாக்கடு பார் சார்ட், கிளஸ்டர்டு, அப்போ வந்து 100% பார் சார்ட். நமக்கு பார் சார்ட் இருந்த போலயே வந்து பவர் பிஐயில் 3 டைப் ஆஃப் காலம் சார்ட்ஸும் இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்டாக்கடு பாருக்கு பதில் ஸ்டாக்கடு காலம் இருக்குது. அது போல் கிளஸ்டர்டு பார் சார்ட்டுக்கு பதில் கிளஸ்டர்டு காலம் சார்ட் இருக்குது. அது போல் 100% ஸ்டாக்கடில் எப்படி பார் சார்ட் இருந்ததோ அதே போல் வந்து உங்களுக்கு காலம் சார்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ இதில் நீங்கள் புதுசாக விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண விஷுவலைசேஷனை காலமாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து மாற்ற தேவையில்லை. டைட்டில் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து காலம் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். விஷுவலைசேஷன் பேன் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த சார்ட்டை வந்து நீங்கள் காலமாக கன்வெர்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி அதில் போயிட்டு ஸோ பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டாக்கடு காலம் சார்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ காலம் சார்ட்டுக்கும் பார் சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஹரிசாண்டலாக வந்து அந்த பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வெர்டிக்கலாக இருக்குது. சரிங்களா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இதே போல் வந்து உங்களுக்கு கிளஸ்டர்டு பார் சார்ட்டும் கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற கிளஸ்டர்ட் காலம் சார்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ சேம் லைக் தட் 100% ஸ்டாக்கில் வந்து நம்ம காலம் சார்ட் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக இங்கேயே கொடுத்தாலும் உங்களுக்கு சார்ட் கிளியர் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ண போலே வந்து நியூ விஷுவல் கொடுத்துட்டு ஒன்று 3 நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து சின்ன செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டாக்கடு பாருக்கு பதில் அதோட டைட்டில் வந்து என்ன செட் பண்ணிக்கலாம், ஃபார்மட் போயிட்டு ஜென்ரலில் டைட்டில் போங்க. இங்கே பாருக்கு பதில் நம்ம காலம்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வித்தியாசம் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அதே போல் கிளஸ்டர்டுலையும் காலம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 100% ஸ்டாக்கடில் காலம்
கொடுத்துக்கலாம். சரிங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பர்பஸ் தான். உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வேல்யூ வந்து வேறு வேறு கேட்டகரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்கிறது தான். உங்களோட ஸ்பேஸுக்கு ஏற்ற போல நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு காலம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலாக வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கூட வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இல்லையா? பட் இந்த இடத்துல வந்து நமக்கு நிறையா டேட்டா வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்டு காலம் சார்ட்டையும் செலக்ட் பண்ணி இதையும் வந்து இதோட பாதி பேஜுக்கு வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த ஒரு ரெட் ஹைலைட் காட்டும் பாருங்கள். ஸோ அதில் வந்து நமக்கு ஹிண்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக மிட் பேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் இங்கேயும் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நமக்கு லொக்கேஷன் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல் பேஜுக்கு ஃபுல் வித்துக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்க. ஸோ இப்போ நமக்கு விஷுவலைசேஷன் வந்து ஓரளவுக்கு இது கிளியராக இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே நமக்கு எக்ஸ்ட்ராவே ஸ்பேசிஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு காலமுக்கும் பாருக்கும் இருக்கிற வித்தியாசம். அதாவது நமக்கு ஸ்பேஸ்க்கு ஏற்ற போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ரெண்டுமே கம்பாரிசன் தான் பண்ணுது. உங்களுக்கு எப்போ வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நிறைய வேல்யூஸ் வேணுமோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து காலம் சார்ட் போய்க்குங்க. ஸோ அதே போல் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பார் சார்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து மற்ற சார்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு இப்படி பார்க்குறத விட பாராக இருந்ததா இதில் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது இல்லையா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட் தான். உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற போல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து அந்த டேஷ்போர்டு கிரியேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். சரிங்களா? அதெல்லாமே நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பை சார்ட்டும் டோனட் சார்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பை சார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்போசிஷன் சார்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பார்ட் டு ஹோல் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இன்கம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்கமில் எந்தெந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது, எந்த ப்ராடக்ட் வந்து லீஸ்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குதுன்றத ஒரு பர்சன்டேஜ் போல நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நம்மளோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் டேட்டாவில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எந்த கோர்ஸ்லேருந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து இன்கம் வந்திருக்கு, அது இல்லாமல் வந்து எந்த சிட்டிஸ் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதனால ட்ரைனிங் இன்ஸ்டியூட் டேட்டா லோட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஸ்கேட்டர் சார்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பை சார்ட்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான போல இதை ரீசைஸ் பண்ணிப்போம். ஸோ மிடில் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட கோர்ஸ் ஒன்று எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்றத பர்சன்டேஜில் வந்து நோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம கோர்ஸ் நேம் இருக்குது இல்லைங்களா? கோர்சஸ் போய்க்குங்க. அதோட நேமை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நேம் செலக்ட் பண்ண உடனே அது நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெஜெண்டில் உட்காரும். எப்போவுமே நம்ம போட்டால் வேல்யூவில் உட்காரும் இல்லைங்களா? பட் பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேல்யூ வந்து நியூமெரிக்கலில் இருக்கணும். ஸோ வந்து கேட்டகரி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஜெண்டில் வந்துடும். ஸோ இப்போ இந்த வேல்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட இன்கம் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ கால்குலேஷன் குரூப் போயிடுங்க. அதில் வந்து இன்கம் எடுத்து வந்து நான் வேல்யூஸில் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த கோர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக, அதாவது ஒரு ஸ்லைஸாக அந்த பையில வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அது மூலமாக நம்ம வந்து எந்த கோர்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்றதை நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் தெரிஞ்சுக்கலாம். பட் பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அட்விசிபிள் அப்படின்னா உங்களோட கேட்டகரிஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை வந்து உங்களால் விசிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன மெயினான இன்சைட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து இங்கே ஒரு 15% வந்து நமக்கு ஃப்ளட்டர்லேருந்து இன்கம் வருதுன்னு காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ரேட்டில் 12.75% வருது. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன ஸ்லைசஸ் தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால வந்து எனக்கு அதுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்பல. டாப் 3 கோர்ஸ் வந்து என்ன இன்கம் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதே போல வந்து லீஸ்ட் 3 வந்து என்ன இன்கம் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம கொடுத்துருக்கிற கேட்டகரி ஏற்கனவே நேம் இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து ஜஸ்ட் அட்வான்ஸில் போயிட்டு டாப் N மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த டாப் எண்ணில் நான் வந்து ஒரு டாப் 5 கோர்சஸ் மட்டும் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் 5 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பை வேல்யூ கேட்குது. ஸோ இன்கம் பேஸ் பண்ணி எனக்கு டாப் 5 கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த சார்ட்டுக்கும் இப்போ பார்க்குற சார்ட்டுக்கும் ஓரளவுக்கு நிறையாவே வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கும் கொஞ்சம் க்ளீனாக வந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும். ஈவன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி இன்னும் பியூட்டிஃபுல் பண்ணுவோம். ஸோ என்லார்ஜ் பண்ணிக்கிட்டு இங்கே வேல்யூஸ்லாம் காட்டுது இல்லைங்களா? அதாவது எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அது எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு காட்டுது. அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிகிற போல வைப்போம். அதனால் வந்து விஷுவலைசேஷன் போயிடுங்க. இந்த விஷுவலைசேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரெண்டாவதாக ஃபார்மட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இங்கே டீடைல் லேபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதில் அவுட் சைடுக்கு பதில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இன்சைட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அந்த வேல்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்சைட் போயிடும். ஈவன் வந்து ஃபாண்ட்ஸ்லாம் ஸ்மாலாக இருக்க போல இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேல்யூஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
ஓகே, இப்போ வந்து ஓகே அப்படின்ற போல இருக்குது. ஈவன் வந்து இங்கே பக்கத்தில் லெஜெண்ட் இருக்குது இல்லையா, இந்த லெஜெண்டுக்கு பதில் நான் இது உள்ளே வந்து அந்த லேபிள்ஸை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். அதை போல் மேக்ஸிமம் வந்து நான் பை சார்ட் பார்க்கும்போது என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, வேல்யூஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் பெர்சன்டேஜ் அந்த என்ன கேட்டகரின்றதை பார்த்தாலே மேக்ஸிமம் இதுக்கான இன்சைட் தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா கம்போசிஷன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்றதை தான் காட்ட போகுது. அதனால வந்து அந்த வேல்யூ மட்டும் வச்சு நான் பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ட்ராப் டவுனில் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீடைல் லேபிள் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து இங்கே நான் கேட்டகரியும் பர்சன்ட் டோட்டல் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு அந்த கேட்டகரி வந்து என்னால் இங்கே பார்க்க முடியும். இங்கே போயிட்டு நான் வந்து கலரை கம்பேர் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இங்கே வச்சதால இந்த லெஜெண்ட் எனக்கு தேவையில்லை. அந்த லெஜெண்டை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஸ்டாப் போய்க்குங்க. இதில் இந்த லெஜெண்டை ஆஃப் கொடுத்துருங்க. சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பை சார்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவான இன்சைட்ஸ் கொடுக்கும். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த 5 கோர்ஸை தான் வந்து ஹோலாக எடுத்திருக்கோம். சரிங்களா, இருக்கிற நமக்கு ஒட்டுமொத்த கோர்ஸ்லாம் எடுக்கல, டாப் 5 கோர்ஸை மட்டும் எடுத்து அந்த டாப் 5ல எது எவ்வளோ பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஹோல் வேல்யூஸ் எடுக்கிறோமா இல்லை டாப் 5 வேல்யூஸ் எடுக்கிறோமான்னு. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பர்சன்டேஜ்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 14, அப்புறம் 29, 24, 16, 15 இருக்குது இல்லையா. ஸோ டாப் 5 கோர்ஸை 100% கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து எது பெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் தான் காட்டுதே தவிர ஒட்டுமொத்த கோர்ஸ்லையும் காட்டல. ஒட்டுமொத்த கோர்ஸ்லையும் நீங்கள் காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற போல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து இதை விட பெஸ்ட்டாக வந்து சிட்டி வச்சு பாருங்கள். அதில் இன்னும் கிளியராகவே இருக்கும். ஏன்னா சிட்டிஸ் வந்து நமக்கு கேட்டகரி கம்மியாக இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்ஸில் போயிட்டு நம்ம சிட்டி இருக்குது இல்லையா, அந்த சிட்டியை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட விஷுவலைசேஷன் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லெஜெண்டில் கோர்ஸ் நேமுக்கு பதில் எனக்கு சிட்டியை ட்ராப் பண்ணி விட்டுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சிட்டிஸே வந்து டாப் 5 இங்கே அப்படி தான் இருக்குது. சரிங்களா, மொத்தமாகவே 5 சிட்டிஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம அப்ளை பண்ண ஃபில்டர்லாம் இங்கே இருக்காது. நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணது வந்து கோர்ஸ் நேம் தான் இருக்குது. அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அங்கே 5 சிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 5 சிட்டிஸ்க்கு ஏற்ற போல் பர்சன்டேஜ் எல்லாமே தெளிவாக காட்டுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 100% இன்கம் வந்து ஒவ்வொரு சிட்டிலேருந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வந்துருக்குது, எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்றது தெளிவாக தெரியுது. ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து அதிக இன்கம் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து நமக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து கம்போசிஷன் சார்ட்னு சொல்கிறாங்க. இதை ஏன் பார்ட் டு ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஹோல் பர்சன்டேஜில் பாண்டிச்சேரின்ற பார்ட் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏரியா வைஸ் இல்லை எம்ப்ளாய் வைஸ் அந்த மாதிரிலாம் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கணும்னா இந்த மாதிரி பை சார்ட் போய்க்குங்க. சரிங்களா, ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோனட் சார்ட் பார்க்க போகிறோம். பை சார்ட்டுக்கும் டோனட் சார்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது வந்து டோனட் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் இதே சார்ட்டே கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து அந்த டோனட்டை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற போல் அது மாறிடும். சரிங்களா, ஸோ மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற போல் இந்த பை சார்ட்டையும் டோனட் சார்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. எது உங்களுக்கு விஷுவலாக பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.